மகர ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அதிக அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த 2024, 2025 காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இழப்புகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க. எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடந்த ஒரு 7.5 வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனியால நிறைய கஷ்டங்களும், துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. ஏதாவது வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, அந்த இடம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அது உங்களுக்கு நஷ்டத்துல தான் போயிட்டு இருந்திருக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் சரி, ஏதாவது ஒண்ணு சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல உங்களுடைய முயற்சிங்கிறது அது வீணா மட்டும் தான் போயிட்டு இருக்குமே தவிர, நீங்க நினைச்சது அந்த இடத்துல நடந்திருக்காது. ஆனா தற்போது இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. ஏன்னா அந்த 2026 ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம், அதை தொடர்ந்து உங்களுக்கு அதுக்கடுத்து சனியுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி, குருவுடைய வக்ர பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த 2026ல நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவது
முதலாவதாக சொன்ன அந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானும், புதன் பகவானுடைய சேர்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இருக்குது. இந்த 60 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு யோகம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்றது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அது மட்டுமில்லாம நீங்க ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த விஷயம் நீங்க எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பிளஸ்ஸாக செயல்பட தொடங்க போகிறார். இதன் மூலமாக இந்த 7 சனி காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்து குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் போறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்துல நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து ராகு பயிற்சி. ஐயையோ! ராகு பயிற்சியா அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல இந்த உடல் சார்ந்த பிரச்சனையினால அதிகமாகவே உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டாரு. ஆனா தற்பொழுது இந்த 2026ல பார்த்தீங்கன்னா, கேது பகவானால மட்டும் உங்களுக்கு என்ன பண்றாருன்னா, கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போறது, இப்படி வயதானவர்களுக்கு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு கேது பகவானால நிவர்த்தி பண்ண போகிறார். கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்க கூடயே வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. உங்களுக்கு அப்புறமும் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷனா போட்டிருப்பாங்க. இல்ல வந்து நல்ல ஒரு சம்பளம் ஜாஸ்தியா கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் நீங்க இந்த 35,000 வாங்குனீங்கன்னா அப்படியே அதே 35,000 தான் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்துல மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய
முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் சவால்களுமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்போது இந்த 2026ல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் ஆண்களும் சரி பெண்களும் சரி விரைவில் அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இந்த 2026. கடந்த காலகட்டங்கள்ல நிறைய காதல் தோல்வியால பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது அது அனைத்து உங்களுக்கு பிளஸ் ஆகவே மாறி நல்ல ஒரு காதல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் இருவரும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றதை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற பட்சத்தில் அவர்களிடமிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான போதை பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து மகர ராசிக்காரங்க வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் இதன் மூலமாக அதிக தீமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2026 முடிவதற்குள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. ஏன்னா இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய நாட்கள்ல பொருளாதார ரீதியாக ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது மகர ராசிக்காரர்களுக்கு.